அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது நாவாசனா, அதோட வேறுபாடுகள். நாவாசனா போட் போஸுங்கிறது, அதில் ஒரு ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி ஒரு வேரியேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாவாசனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். கால்கள் தண்டாசனா, இதில் காலை ரெண்டு மடக்கி வச்சுட்டு, ரெண்டு கை இது கீழே வச்சுட்டு, ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும், ரெண்டு கால் பாதமும் சேர்ந்து இருக்கணும். இதிலே கொஞ்சம் உங்களோட பாடியை மட்டும், அப்பர் பாடியை மட்டும் நான் பின்னாடி டில்ட் பண்ணிவிட்டு காலை இப்படி நேராக தூக்கணும். இது பிகினர்ஸ்க்காக. இப்போது இது லைட்டாக ரெண்டு கையுமே இப்படி எடுத்துடணும். இது பேலன்சிங் போஸ். இதிலே இருக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது பிகினர்ஸ்க்காக, அதாவது இப்போ தான் யோகா பழகிறவங்களுக்காக இந்த இது பண்ணலாம். இதுலேயே அடுத்தது எப்படி முழுமையாக நௌகாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் கொண்டு வந்துட்டு லைட்டாக உங்கள் பாடி பின்னாடி தள்ளிட்டு இப்படி கால் விட்டு வைக்கிறதுல கொஞ்சம் காலை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். முட்டி நேராக்கணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதுதான் முழுமையான இந்த போட் போஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ இதில் வேறுபாடு எப்படின்னா, ஒரு ட்விஸ்டிங் தான். ஒன்றும் இல்லை, ஒரு கால் இப்படி நேராக வச்சுட்டு ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கி வச்சுக்கிறோம். இதில் இந்த கையை இந்த இடது கால் மேலே வச்சுட்டு நல்லா முதுகுத்தை நல்லா நேராக ஆக்கிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி திரும்பணும். அப்போ நம்மளோட அந்த பாதி வயிறு வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த கால் நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டு நமஸ்கார முத்ரா வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அதே மாதிரி வலது கால்லையுமே நம்ம பண்ணிடணும். அதாவது நம்ம ட்விஸ்ட் பண்ணி நமஸ்கார முத்ரா வைக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வலது காலை மடிச்சுட்டு நல்லா இடது கையை மேலே வச்சு நல்லா இப்படி ஊனிட்டு பாதி வயிறு வெளியில் கொண்டு வந்து அந்த கையை வச்சு நல்லா இப்படி தள்ளிட்டோன்னா அந்த கால் பின்னாடி போகும். அதுக்கப்புறம் நம்ம நமஸ்கார முத்ரா வைக்கணும். தளர்த்திக்கலாம். இதை பண்ணும் போது நம்ம நீட்டி இருக்க கால் டோ பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். கால் முட்டி நேராக ஆக்குற மாதிரி வச்சுக்கணும். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்டிங் பண்ணுறதுனாலையும் சரி, இந்த பேலன்சிங் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ட்விஸ்டிங் பண்ணுறதுனால நம்ம வயிற்று பகுதிக்கு ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் நம்ம மார்பு பகுதி நல்லாவே விரிவடைஞ்சிரும். கால்களுக்கும் நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். ஃபஸ்ட்டு இந்த போட் போஸை முழுமையாக பண்ணுறது கற்றுட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ட்விஸ்டிங் ஆசனாஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.